முதலையும் ஆமையும். மிக அழகான மழைக்காலம். பசுமையான புல்வெளிகள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த ஆற்றின் அருகே ஒரு பெரிய முதலை வசித்து வந்தது. அது அந்த ஆற்றின் அரசனாக தான் கருதிக் கொண்டிருந்தது. ஒருநாள் அந்த ஆற்றின் கரையில் ஒரு சிறிய ஆமை வந்தது. ஆமை மிகவும் குறும்பு மிக்க ஒன்று. முதலை அதை பார்த்து, "யார் நீ? எதற்காக இங்கு வந்தாய்?" என்று கேட்க, ஆமை சிரித்துக்கொண்டு, "நான் இங்கு ஒரு நண்பனை தேடி வந்தேன்" என்று சொன்னது. ஆமை முதலையை பார்த்து சொன்னது, "நீ மிகவும் வலிமையானவனாக இருக்கிறாய், ஆனால் நீ ஒரு சிறு போட்டியில் வெல்ல முடியுமா?" முதலை அதன் அகங்காரத்தால் உடனே சம்மதித்தது. "என்ன போட்டி?" என்றது. ஆமை சொன்னது, "நாம் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரை வரை ஓடி பார்க்கலாம். யார் முதலில் அடைவாரோ அவர் வெற்றி." முதலை, "நீ என்னிடம் ஓட்டத்தில் வெல்ல முடியாது" என்று சிரித்து சொன்னது. போட்டி ஆரம்பமானது. முதலை நீந்தி செல்வதைத் தொடங்கியது. ஆனால் ஆமை மிகவும் திறமையாக, முதலை தன்னுடன் இருக்கும்போது அதன் பின்னால் அழுந்தை கயிற்றைப் பிடித்து பயணம் செய்தது. முதலை கடைசி வரை என்னை முன்னால் யாரும் இல்லை என்று நினைத்தது. ஆறு கடந்து வந்ததும் ஆமை முன்பே இறங்கியது. முதலை அதிர்ச்சி அடைந்தது. "இது எப்படி?" ஆமை சிரித்து, "வலிமை மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அளிக்காது. புத்தி முக்கியம்" என்றது. அந்த நாள் முதல் முதலை அகங்காரத்தை விடுத்து நல்லவனாகி வாழத் தொடங்கியது. இப்போதும் அந்த ஆற்றில் முதலை மற்றும் ஆமை நண்பர்களாக இருந்து வருகிறார்கள். கதையின் நெறி: வலிமை மற்றும் தந்திரம் இரண்டும் ஒரே நேரத்தில் இருந்தால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றியை அடையலாம்.